வெரி குட் மார்னிங் கண்ணுங்களா. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெலாசிட்டி கிரேடியன்ட், விஸ்காசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி, ஸ்டோக்ஸ் ஃபார்முலா, அதாவது ஸ்டோக்ஸ் லான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இங்கே வெலாசிட்டி கிரேடியன்ட் இப்போது இன்றைக்கி இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம எது பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான். ஸோ அதனால் வாட்டர் ஃப்ளோவை எடுத்துங்க. இது மாதிரி ஒரு கீழே ஒரு சர்ஃபேஸ் மேலே வாட்டர் போயிட்டுருக்கு. எங்கே ஒரு வாய்க்கால் எடுத்துங்க, இதில் தண்ணி போயிட்டுருக்குன்னா எப்படி இருக்கும்? கீழே வந்து போகிற தண்ணி இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஒரு உராய்வு ஏற்படுத்திகிட்ருக்கோம் இல்லைங்களா. அப்போது நம்ம இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து லேயரை கன்சிடர் பண்ணும்போது ஒவ்வொரு லேயரும் ஒரு மாதிரியான ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணதுனால என்ன பண்ணும், அது ஒரு ஆப்போஸ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணதுனால என்னுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் மேலே தான் அது போயிட்டுருக்கு, இந்த வாட்டர் மேலே தான் அது போயிட்டுருக்கு. அப்போ இதனோட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போயிட்டுருக்கும். அப்போ இதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுது, இது இன்னும் வேகமாக போகும், இது இன்னும் வேகமாக போகும். அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் தி லிக்விட் ஆர் ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லேயர் டு லேயர்னு மாறுது. அப்போது ஃப்ரம் த சர்ஃபேஸ், கீழேருந்து சர்ஃபேஸ் வந்து மேலே போக எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங். அப்போ என்ன சொல்கிறோன்னா velocity is changes due to the distance. இப்போ distance வந்து நான் r எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, r எடுத்துக்கிட்டோம்னா dr dv by dr அப்படிங்கிறது அங்கே velocity gradient நம்ம சொல்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து velocity என்ன பண்ணுதுன்னா மாறுது. அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், விஸ்காசிட்டி, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேச போகிறோம். அது வந்து விஸ்காசிட்டி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி, தென் அங்கேருந்து ஸ்டோக்ஸ் ஃபார்முலா நம்ம போகிறோம். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த விஸ்காசிட்டி பார்க்க போகிறோம். விஸ்காசிட்டி அப்போ இந்த மாதிரி லேயராக அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட், இதை பொறுத்து இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டரோட லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த லேயருடைய சர்ஃபேஸ் ஏரியா, அப்போது ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் தென் வெலாசிட்டி கிரேடியன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும் உங்களுக்கு இருக்கு. அப்போ இது ரெண்டு சேர்த்து எப்படி எழுத போகிறோம், F is directly proportional to A dV by dr. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஈட்டா. அப்போ ஈட்டா A dV by dr. இப்போ இதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஈட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ இதனுடைய வேல்யூ வேணும்னா என்ன செய்யலாம், நம்ம ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ல எஃப் இருக்கு, ஏ வந்து கீழே வந்துடுது, ஏ கீழே வந்துடுது. ஸோ அந்த பக்கம் என்ன இருக்குன்னா dr by dv, dr by dv. இப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி எடுப்போம், நம்ம F by A, ஃபோர்ஸ் பை ஏரியா, இது ப்ரெஷருக்கான யூனிட். நீங்கள் பாஸ்கல்னு எடுத்துக்கலாம், இது என்ன பண்ணலாம் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த dr டிஸ்டன்ஸ், அதனால மீட்டர் எடுத்துக்கிறோம்.
and dVங்கிறது மீட்டர் பர் செகண்ட். அப்போ இந்த செகண்ட் மேலே போச்சு அப்படின்னு என்ன ஆகும்? நியூட்டன் மீட்டர் கீழே இருக்கு மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர், மேலே போகும்போது ஒரு செகண்ட் இருக்கு. அப்போ இந்த மீட்டரும் மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நியூட்டன் செகண்ட் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃபோர்ஸ் ஒரு நியூட்டன், ஏரியா 1, இங்கே என்ன சொல்கிறேன், ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர், இது 1, இதனோட வேல்யூ 1. அப்படின்னா இதனோட டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the coefficient of viscosity is defined as a tangential force per unit area required to maintain a unit velocity gradient. The coefficient of viscosity is defined as the tangential force per unit area required to maintain a unit velocity gradient. அப்போ இதனுடைய யூனிட் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கல் செகண்ட்னு சொல்லலாம். எப்படி பாஸ்கல் செகண்ட் சொல்கிறோம்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்னது நமக்கு? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னா பாஸ்கல் and second, பாஸ்கல் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈட்டாவோட யூனிட் ஆஃப் ஈட்டா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் viscosity, unit of coefficient of viscosity is Pascal second or Newton second per meter square. அப்போ இதுக்கான டைமென்ஷன் எப்படி சார் போட முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூட்டன் ஃபோர்ஸுக்கானது என்ன வரும் நமக்கு? ஃபோர்ஸுக்கு ml t பவர் -2, செகண்டுக்கு t, மீட்டருக்கு l பவர் -2. ஸோ இதெல்லாம் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? m l பவர் -1 t பவர் -1. ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. டைமென்ஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி m l பவர் -1 t பவர் -1. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது terminal velocity. ஸோ டெர்மினல் வெலாசிட்டியில் இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, ஒரு ஜார் எடுத்துக்கிறோம். அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா அதிக விஸ்கஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை எடுத்துக்கிறோம். இந்த ஜாரில் வந்து நமக்கு என்ன இருக்கு? விளக்கெண்ணெய் இருக்கு. விளக்கெண்ணெய் ஃபில் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கு அதிகமாக விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிங் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டீல் பால் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம மேலே அந்த ஆயிலோட டாப்ல என்ன பண்ணுறோம்? நம்ம ட்ராப் பண்ணுறோம். அப்போது
இந்த பால் விட்டோன்னு என்ன பண்ணும், கீழ் நோக்கி இறங்கும். ஏன் இறங்குது? டியூ டு கிராவிட்டி. அப்போது இது கீழ் நோக்கி இறங்குதுங்க இல்லையா? ஸோ மேலிருந்து கீழ் நோக்கி இது இறங்குது. இறங்கும் போது என்ன பண்ணும், இந்த லிக்விட் என்ன பண்ணுது, உங்களுக்கு மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆப்போஸ் பண்ணுது. இதனுடைய ஃப்ளோவை என்ன பண்ணுது, தடுக்குது. எல்லா ஏரியாவும் இது கீழ் நோக்கி வர என்ன பண்ணுது, மேல் நோக்கி இதை ஆப்போஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணும், அந்த பாலோடைய வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குனால என்ன பண்ணும், அது கீழ் நோக்கி இறங்குது. அதாவது டென்சிட்டி ஆஃப் திஸ் பால், அயன் பால், இப்போ வந்து ஸ்டீல் எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு அது கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்குது. பட் இது எவ்வளோ வேகமாக கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு இங்கே என்னென்னா அந்த ஆப்போஸ் பண்ணக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸும் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி அதிகமாகிட்டே இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்முக்கு வந்துடும். அதுக்கு மேலே அது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வர 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 இதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுது, இதனுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன பண்ணுது, ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுது. அப்போ அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வருது. ஸோ அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பாலை வந்து அந்த ஆயிலில் விடுறோம், அப்படியே வருது, அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு. அப்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன பண்ணணும்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். இதனுடைய வெயிட்டும் சொல்லப்போனால் இதனுடைய வெயிட்டுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த பாலுடைய வெயிட்டை வந்து இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்ன வெயிட்டும் ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஸோ வெயிட்டும் இந்த ஃபோர்ஸ் மீக்கல் ஆகும்போது இந்த வெலாசிட்டி என்ன ஆகும், உங்களுக்கு யூனிஃபார்மாக ஆரம்பிச்சு. அப்போ அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்டோக்ஸ் ஃபார்முலா. இப்போ ஸ்டோக்ஸ் ஃபார்முலா பேசும்போது மேலிருந்து இந்த பால் கீழே விடுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? கீழே வரும்போது அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அப்போது வந்துட்டு இருக்கும்போது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலுடைய வெலாசிட்டி, அதாவது டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றீங்களா, டெர்மினல் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த பாலுடைய ரேடியஸ் ஆஃப் த பால், அந்த பால் எடுத்துக்கிறோம் அந்த பாலுடைய ரேடியஸ் அதை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட், எந்த லிக்விட் எடுத்துக்கிறோம், எந்த லிக்விட் இது ட்ராப் ஆகுது இல்லையா, அந்த லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இதெல்லாம் பொறுத்து இருக்கு. அப்போ இதில் எப்படி எழுத போறோம்னா, F is directly proportional to velocity, radius and coefficient of viscosity. ஆனால் இதனுடைய பவர் எனக்கு தெரியாது, இதனுடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நான் பவர் வந்து A, இது B, இது C எடுத்துக்கிறேன். அப்போ இந்த viscous force velocity, terminal velocity of the ball and radius of the ball and அந்த எடுத்துக்கிட்ட லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவோ அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம கொண்டாடணும் அப்படின்னா we have to find this ABC value. அது நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம இது படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்னா இந்த ஈக்குவல் பண்றோம். ஸோ k இன்ட்டு v பவர் a r பவர் b அண்ட் ஈட்டா பவர் c அப்படின்னு சொல்றோம். இந்த கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அதனுடைய வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி எவ்வளோ கண்டுபிடிச்சாருன்னா k is equal to 6π அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த VR ஈட்டா அதனுடைய பவர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த குவான்டிட்டி இருக்குது, ரைட் சைடில் இருக்குது வெலாசிட்டி, ரேடியஸ் அண்ட் ஈட்டா. இதனுடைய நம்ம டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் என்ன நமக்கு, mlt பவர் -2. b வெலாசிட்டிக்கான டைமென்ஷன் என்ன, l பவர் t பவர் -2, lt பவர் -1 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா வெலாசிட்டியான யூனிட். r வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ், அப்போ l மட்டும்தான் வரும். ஈட்டா அப்படிங்கிறது முன்னாடி தான் பார்த்தோம். ஈட்டாவுக்கு m l பவர் -1 t பவர் -1. இப்போ f உடைய வேல்யூ வந்து லெஃப்ட் சைட்லையும் மீதி மற்றதோடைய வேல்யூ என்ன பண்ணுறோம், நம்ம ரைட் சைட்லையும் கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ எஃபோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம், m l t பவர் -2 அப்படி வச்சுக்கலாம். ரைட் சைடில் இந்த கேவை நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுட்டு மீதி மட்டும் எடுத்துக்கலாம். l t பவர் -1. இப்போ விக்கு என்ன பண்ண பவர் நமக்கு a போட்டிருந்தோம். அண்ட் ஆருடைய பவர் என்ன போட்டிருந்தோம், b போட்டிருந்தோம். நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். f is equal to k v பவர் a r பவர் b and eta பவர் c. இப்போ k விட்டுருங்க, அல்லது k ஓட வேல்யூ 6π கூட எழுதிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா m l t பவர் -2 கூட அந்த k அப்படி வச்சுக்கிங்க. b ஓட வேல்யூ l t பவர் -1 பவர் a, r வந்து பார்த்தீங்கன்னா l பவர் b and eta m l பவர் -1 t பவர் -1 பவர் c. இப்போ இங்கே m உடைய பவர் என்ன, 1, l பவர் 1 t பவர் -2 and k into இங்கே பார்த்தீங்கன்னா l பவர் 2 சாரி l பவர் a t பவர் -a, இங்கே பார்த்தீங்கன்னா l பவர் b m பவர் c l பவர் -c t பவர் -c. ஸோ அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டேன், அப்படியே எழுதிக்கிட்டேன். l பவர் a t பவர் -a, l பவர் b m பவர் c l பவர் -c t பவர் -c. இப்போ l டேர்மில் ஒரு ஒன்றா சேர்த்திக்கலாம். அப்போது என்ன வரும், k into l பவர் a b and -c, a plus b minus c. எல்லுக்கு a இருக்குது, b இருக்கு, c minus c இருக்கு. தென் t m பார்த்தீங்கன்னா m முன்னாடி நம்ம போடல, mக்கு வந்து c மட்டும் இருக்கு, m பவர் c மட்டும் இருக்கு. அண்ட் t பவர் பார்த்தீங்கன்னா -a and -c, -a and -c. ஸோ m பவர் வந்து c மட்டும் இருக்கு, l பவர் a ப்ளஸ் b மைனஸ் c இருக்கு. தென் t பவர் -a -c இருக்கு. இப்போ இது நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய m உடைய பவர் என்ன, l ஓட பவர் என்ன,
டீயோட பவர் என்ன, அதே மாதிரி ரைட் சைடில் என்ன இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடில் எம்மோடைய பவர் 1, அங்கே என்ன இருக்கு சி. அப்போ சியோட வேல்யூ 1. அப்போ எப்படி எழுதிக்கலாம், நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிறது எழுதிக்கலாம். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எல்லுக்கு இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கு. இங்கே a plus b minus c is equal to 1. சரி, அடுத்தது minus a minus c is equal to இங்க minus 2. minus a minus c is equal to minus 2. ரெண்டாவது மைனஸ் அடிச்சுட்டோம்னா a plus c is equal to 2. ஆல்ரெடி நமக்கு c யோட வேல்யூ நமக்கு 1 ன்னு தெரிஞ்சு போச்சு. a plus 1 is equal to 2. அப்போ a is equal to 1. இப்போ c யோட வேல்யூ 1னால என்ன பண்ணுறோம், a யோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a யோட வேல்யூ c யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க, 1 plus b minus 1 which is equal to 1. a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1, ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 1 minus 1 கேன்சல் ஆயிருக்கு. அப்போ b is equal to 1. அப்போ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1. அப்போ மூணோட வேல்யூ நமக்கு 1 தான். அப்போ f ஓட வேல்யூ என்ன பண்ண போறோம், f is equal to k into v power a r power b and eta power c போட்டுறணும். இதுல k ஓட வேல்யூ 6 pi, இப்போ v பவர் a ஓட வேல்யூ 1 and r பவர் 1, அப்புறம் eta பவர் 1. அப்போ f is equal to 6 by v r eta அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 by v r eta. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ஃபார்முலா. அப்போ f is equal to 6 pi v r eta. ஸோ இதுதான் நமக்கு ஸ்டோக்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோக்ஸ் ஃபார்முலா வேணும்னா நமக்கு என்ன வேணும், விஸ்கஸ் ஃபோர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், விஸ்காசிட்டின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், டெர்மினல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரியும்னா வெலாசிட்டி கிரேடியன்ட் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆர்டராக வெலாசிட்டி கிரேடியன்ட், விஸ்காசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி, ஸ்டோக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு என்னால் அது கிளியர் பண்ண எவ்வளோ முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.